சரி, போன கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா மேலாண்மை என்றால் என்ன, மேலாண்மையின் பொருள் பார்த்தோம், மேலாண்மையினுடைய இயல்புகள் பார்த்தோம், மேலாண்மையினுடைய பணிகள் பார்த்தோம் இல்லையா. சரி, இந்த நாட்களில் இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேலாண்மையின் வகைகள் யாவை, மேலாண்மையின் வகைகள் யாவை அல்லது மேலாண்மை நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த நிலைகளை நம்ம 3 விதமான நிலைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். உயர்நிலை அல்லது மேல்நிலை மேலாண்மை. முதலாவது உயர்நிலை அல்லது மேல்நிலை மேலாண்மை. இரண்டாவது பார்க்கலாம் இடைநிலை மேலாண்மை. மூன்றாவது கடைநிலை மேலாண்மை. உயர்நிலை மேலாண்மை, இடைநிலை மேலாண்மை, கடைநிலை மேலாண்மை. உயர்நிலை மேலாண்மையின் மறுபெயர் மேல்நிலை மேலாண்மை என அழைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன்று உயர்நிலை மேலாண்மை அல்லது மேல்நிலை மேலாண்மைன்னு சொல்கிறோம். மேல்நிலை உயர்நிலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் எடுத்துக்க, ஸ்கூலில் உயர்நிலை அப்படின்னு சொல்லும்போது உனக்கு யாரை ஃபஸ்ட்டில் தெரிஞ்சிடும்? ஹெச்எம், கரஸ்பாண்டன்ட், இவங்கள தான் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட முடியும் இல்லையா. அப்போ உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால் கல்வி அப்படின்னு சொல்லும்போது உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரலாம்? ஒரு டிஇஓ, சிஇஓ ஆஃபீஸர்ஸ் ஞாபகம் வரும் இல்லையா, உயர்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நிறுவனத்தை எடுத்துக்க, ஒரு நிறுவனத்தில் ஒரு உயர்நிலையில் அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்கள நம்ம என்ன சொல்லலாம்? உயர்நிலை பொறுப்பில் இருக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பெரிய நிறுவனங்களை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், 11th கம்பெனி பாடம் படிச்சிருப்பீங்க, நிறுமங்கள்னு பாடம் படிச்சிருப்பீங்க. இந்த நிறுமத்தை செயலாற்றும் பொழுது உறுப்பினர்களாக பங்குனர்கள் இருப்பாங்க. இந்த பங்குனர்கள் தங்களுக்குள்ள இயக்குனர் குழு என்ற ஒன்றை நியமிப்பாங்கன்னு படிச்சிருப்பீங்க 11th காமர்ஸ் புக்கில். அந்த இயக்குனர்கள் அந்த நிறுமம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் விதிமுறைகளையும் அனைத்து பணிகளையும் உள்ளடக்கி அவங்க பணியாற்றுவாங்க. இயக்குனர் தான் அந்த நிறுவனத்தினுடைய அத்தனை ஒட்டுமொத்த பணிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து கம்பெனி இயக்கக்கூடிய நபர்கள் இயக்குனர்கள்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லணும்? அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு கம்பெனி நீ சப்போஸ் ஒரு சின்ன கடைகள் ஆரம்பிக்கிறா, நீ தான் அந்த நிறுவனத்தினுடைய கம்பெனி அல்லது கடைகளினுடைய உரிமையாளர். அப்போ இந்த உரிமையாளருங்கிற ஸ்தானத்தில் இப்போ நீ தான் உரிமையாளருங்கிறோம். அப்போ நீ தான் உயர்ந்த பதவியில் இருக்கிற, நீ தான் அந்த உயர்நிலை மேலாண்மையில் இருக்கிற. அப்போ உன்னுடைய வியாபாரம் வளர்ச்சி அடைய நம்ம என்ன செய்வோம்? கிளைகளை தொடங்குவோம், பணியாளர்கள் அமர்த்துவோம், நம்மளுடைய பிரான்ச்சஸ் கூட்டிக்கிட்டே போகும், பணியாளர்கள் கூட்டிக்கிட்டே போவாங்க. அப்போ அத்தனை பணியாளர்கள் அவங்க இஷ்டத்துக்கு தங்களுடைய பணிகளை செய்யாமல் பல்வேறு துறைகளாக பிடிப்போம். துறை மேலாளர்களை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் உருவாக்குவோம். எனவே ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குனர் குழு, தலைமை நிர்வாகி, மேலாண்மை இயக்குனர், தலைவர், துணைத் தலைவர்கள் மற்ற அனைத்து உயர்மட்ட மேலாளர்கள் அடங்குவார்கள். இவங்க தான் யாருன்னு சொன்னால் உயர்நிலை மேலாண்மையில் அடங்கக்கூடிய நபர்கள். அப்போ உயர்நிலை மேலாண்மையில் அடங்கக்கூடிய நபர்கள் ஒரு நிறுவனத்தினுடைய உயர்ந்த பதவியில் அல்லது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க, முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை உள்ளடக்கிய ஒரு குழு தான் உயர்நிலை குழுக்கள் அல்லது உயர்நிலை மேலாண்மை என அழைக்கப்படுது. அப்போ இவங்களுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லும்போது, இவங்க தான் அந்த துறைகளை என்ன செய்வாங்க? மேற்பார்வையிடுவாங்க. நிறுவனத்தினுடைய கொள்கைகளை என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். அந்த கொள்கைகளை உருவாக்கியதன்படி ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமே ஆயின் அந்த பிரச்சனைகளை குறித்து முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புகளையும் யாரிடம் தான் அடங்கும்? உயர்நிலை குழுக்களிடமே உண்டு. எனவே இந்த உயர்நிலை அல்லது மேல்நிலை மேலாண்மையில் முதல்ல இடம்பெறக்கூடிய நபர்கள் உனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். மேல்நிலை மேலாண்மை அல்லது உயர்நிலை மேலாண்மைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நிறுவனத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்து அல்லது உயர்ந்த பதவி அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள், அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள், நிறுவனத்தினுடைய இயக்குனர்களை கொண்ட குழுக்கள்,
தலைமை நிர்வாகியாக இருக்கலாம், அல்லது மேலாண்மை இயக்குனர் என அழைக்கலாம், அல்லது பல்வேறு துறைகளாக துறை தலைவர்களாக இருக்கலாம், அந்த துறை தலைவர்களுக்கு துணை தலைவர்களாக இருக்கலாம். எனவே முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை கொண்ட ஒரு குழுக்களை அடங்கிய ஒரு மேல்நிலை மேலாண்மை என அழைக்கப்படுகிறது. இவங்களை ஏன் மேல்நிலை மேலாண்மைன்னு அழைக்கிறோன்னா, மேல்மட்டத்திலிருந்து மேலாண்மை பணிகளை செய்கிறாங்க. மேலாண்மை என்பது பிற நபர்களிடமிருந்து வேலைகளை செய்து வாங்கக்கூடிய கலை. அப்போ அந்த மேல்மட்டத்தில் உள்ள நபர்கள் தங்களுடைய பொறுப்பு அதோட முடியல, அந்த அடங்குறக்கூடியவங்க தனக்கு கீழ் உள்ள பணியாளரிடமிருந்து பணிகள் செய்து வாங்கணும் இல்லையா. அவர் பணிகளை செய்து வாங்குவதற்காக அந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்களுக்கு தேவையான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய நபர்கள் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். இலக்கினை அடைவதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் எடுத்து அந்த துறைகளை மேற்பார்வை செய்து அந்த நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவதற்காக அந்த முழு முயற்சிகளையும் தங்களால் இயன்ற அளவு கொள்கைகளை உருவாக்கி அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக பணியாளர்களை பயிற்றுவிப்பதற்கான அத்தனை பொறுப்பையும் தாங்களே பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அல்லது முழு கட்டுப்பாட்டையும் தன் கையில் வைத்து பணியாற்றி நிறுவன நோக்கை அடைவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர்களை கொண்ட குழு மேல்நிலை மேலாண்மை என அழைக்கப்படுகின்றனர். இவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லனா, நோக்கங்களை ஃபஸ்ட்டில் முடிவு செய்வாங்க. நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது லாபம் எவ்வளோ ஈட்டணும், இந்த பணியாளர்களெலாம் எவ்வளோ இன்றைக்கி லாபம் கிடைக்கலாம், இவங்கள வச்சு என்ன பணி எவ்வளோ பணிகளை செய்து வாங்கலான்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நோக்கங்களை உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா கொள்கைகளை உருவாக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்திற்கும் பிற நிறுவனத்திற்கும் இடையே நமக்கு என்ன சொன்னால் நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா. இந்த தொடர்பு ஏன் தேவை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சப்போஸ் ஒரு நிறுவனம் நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம், இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும், சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் நமக்கு அது விற்பனை ஆகணும் இல்லையா. அப்போ தான் அந்த நிறுவனத்தினுடைய நற்பெயர் உருவானுன்னு சொன்னால் வெளி நிறுவனத்தோடு பொதுமக்களோடு நம்ம தொடர்புகள் கட்டாயம் அவசியம். இந்த தொடர்பு பணியினை செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு சொன்னால் உயர்நிலை மேலாண்மையில் உள்ள பணியாளர்கள், அதாவது இயக்குனர்கள், உரிமையாளர்கள், துறை மேலாளர்கள், முக்கிய அந்தஸ்தில் உள்ள நபர்கள். அடுத்து என்ன சொன்னால் அனைத்து துறைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய நபர்கள், துறைகளையும் துறை பணியாளர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பினையும் செய்யக்கூடிய கொண்டு, அதாவது உயர்நிலை மேலாண்மை அல்லது மேல்நிலை மேலாண்மைன்னு சொல்லி படித்தோம். இவங்க தான் நிறுவனத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தில் பெறக்கூடிய நபர்கள், அதிகார பொறுப்பில் உள்ள நபர்கள். இவங்க யாரெல்லாம் சொல்கிறோன்னு சொன்னால் உரிமையாளர், இயக்குனர் குழுக்கள். அடுத்து என்ன சொல்லலாம்னு சொன்னால் துறை தலைவர்கள், துணை தலைவர்கள், பல்வேறு விதமான பொறுப்பில் இருந்து பணியாற்றக்கூடிய நபர்கள். இப்போ இவங்களுடைய பணி என்னன்னு சொன்னால் கொள்கைகளை அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால் உருவாக்குறாங்க. எடுத்த கொள்கைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதை சரியான முறையில் நடத்தி செல்வதற்காக முடிவெடுக்கக்கூடிய பணியினை சேரலாம். அடுத்து என்ன பண்ணலான்னு சொன்னால் பல்வேறு திட்டங்களை தீட்டி உற்பத்தியை பெருக்குவதற்கான பல்வேறு யுக்திகள்னு சொல்லும்போது தந்திரங்களை கையாளக்கூடிய பணியினை செய்யலாம். இன்னும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தை பல்வேறு நிறுவனத்தோடு தொடர்பு படுத்தி வெளி உலகத்திற்கும் பிற நிறுவனத்தோடு தொடர்பு வைக்கிறதுனால நற்பெயரை உருவாக்குவதற்கேற்ற பணிகளை செய்யக்கூடிய பொறுப்பினை செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் துறைகளை ஒருங்கிணைத்து அந்த துறை அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட வைக்கக்கூடிய பணியினையும் செய்கிறான்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவதாவது இடைநிலை மேலாண்மைன்னு சொல்கிறோம். இந்த இடைநிலை மேலாண்மையை இன்னும் நம்ம எப்படி சொல்லலாம், நிர்வாக நிலை மேலாண்மை என்று அழைக்கலாம். நிர்வாக நிலை மேலாண்மை எவ்வாறு உயர்நிலை மேலாண்மையை மேல்நிலை மேலாண்மைன்னு அழைக்கிறோமோ அதே போல் இடைநிலை மேலாண்மையை நிர்வாக நிலை மேலாண்மை என்றும் அழைக்கலாம்னு சொல்லி அழைக்கலாம். இந்த நிர்வாக நிலை மேலாண்மை என்பது கடைநிலை மேலாண்மையினுடைய வழிகாட்டி. அப்படின்னா என்னன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இணைப்பு பாலமாக செயல்படுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். யாருக்கு இடையே? மேல்நிலை மேலாண்மைக்கும் கடைநிலை மேலாண்மைக்கும் இடையில் இருந்து இணைப்பு பாலமாக செயலாற்றக்கூடிய பணியினை செய்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மேல்நிலை மேலாண்மையர் சில பணிகளை கடைநிலை பணியாளர்களை வச்சு வேலை வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கடைநிலை பணியாளர்கிட்ட அவங்க டைரெக்டாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நேரடியாக சொல்லாமல் இவங்க எங்கே ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க? இடைநிலை மேலாண்மை சொல்லுவாங்க இல்லையா. இந்த இடைநிலை மேலாண்மைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அறிக்கை அதிகாரமாக என்ன சொல்லலாம் அனுப்பிடுவாங்க ஆர்டர்.
ஆணைகள் பிறப்பிப்பாங்க. எந்தெந்த பணிகளை என்னென்ன பணிகள் என்னென்ன பணியாளர்களை கொண்டு எப்படி செய்து முடிக்கும்னு சொல்லிட்டு ஆணைகள் அனுப்பியிருப்பாங்க. மேல்நிலை மேலாண்மையினால் பெறப்பட்ட ஆணைகளை தனக்கு கீழ் உள்ள கீழ்ப்பணியாளரிடம் அவற்றை ஒப்படைத்து கீழ்ப்பணியாளரிடம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்து அந்த பணியை குறித்த அறிக்கைகளை பெற்று மேல்நிலைக்கு அனுப்பக்கூடிய பணிதான் செய்யக்கூடிய நிலை மேலாண்மை, இடைநிலை மேலாண்மை என அழைக்கலாம். அல்லது நிர்வாக நிலை மேலாண்மை. நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்புகளை வர்றாங்க. அப்போ நிர்வாகம் செய்யக்கூடியது யாருக்கு கீழே பணியாற்றணும்? மேல்நிலை மேலாண்மையருக்கு கீழே இருந்து பணியாற்றுறாங்க. மேல்நிலை மேலாண்மையர் அதிகாரங்களை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆணைகளாக பிறப்பிப்பாங்க. ஆணைகளாக பிறப்பிக்கப்பட்ட ஆணைகளை பெற்று அதை கடைநிலை பணியாளர்களுக்கு தெரியப்படுத்தி கடைநிலை பணியாளரிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கைகளை, அதாவது நிறைவேற்றப்பட்ட ஆணைகள், செய்து முடிக்கப்பட்ட பணியினுடைய நிறைவேற்றல்களை அறிக்கைகளாக சமர்ப்பிப்பாங்க. இந்த அறிக்கைகளை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மேல்நிலை மேலாண்மையிட சமர்ப்பிப்பாங்க. எனவே மேல்நிலை மேலாண்மையிற்கும் கடைநிலை மேலாளருக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயலாற்றக்கூடிய நபர். இன்னும் உனக்கு ஒருவேளை இந்த விவரங்களை இன்னும் சொல்கிறதுக்கு நம்ம ஸ்கூலோட நிலவரப்படுத்தி சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டூடெண்ட், டீச்சர், ஹெச்எம்னு இருக்கிறோம் இல்லையா? ஸ்டூடெண்ட், டீச்சர், ஹெச்எம்னு இருக்கிறோம். இப்போ பார்த்தேன்னு சொன்னால் இந்த 3 பேருக்குள்ளே நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால் ஹெச்எம் நீ எப்படி எடுத்துக்கலாம்? மேல்நிலை மேலாண்மைன்னு எடுத்துக்க. டீச்சர் எப்படி எடுத்துக்க? இடைநிலை மேலாண்மை எடுத்துக்க. நீ என்ன சொல்லலாம்? கடைநிலை பணியாளர்கள். அப்போ உனக்கு ஒரு ஸ்கூல் நாளைக்கு சாட்டர்டே ஒர்க்கிங் டே அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ இந்த தகவலை நாங்கள் என்ன செய்வோம்? உனக்கு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நாங்கள் அங்கேருந்து பெறப்பட்ட தகவல்களை உனக்கு சொல்கிறோம். இன்னும் என்ன சொல்ல அப்படின்னா மிட் டேர்ம் டெஸ்ட், இன்னும் டிஓ, சிஓ, இந்த கல்வி நிலையங்கள்லேருந்து நம்ம என்ன செய்வோம்? ஆணைகள் பெறுவோம் இல்லையா? இதனாந்தே ஸ்கூல் இவ்வளோ சிலபஸ் முடிச்சிருக்கணும், ஆணைகள்னு. இந்த ஆணைகளை எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? கொடுத்துட்றாங்க. நாங்கள் இதை என்ன செய்கிறோம்? ஒன்றை நடத்தி பாடங்களை முடிக்கப்பட்டு உன்னுடைய ரிப்போர்ட்டை மந்த்லி டெஸ்ட் மூலமாக ரிசல்ட் அனாலிசிஸ் சப்மிட் பண்ணுறோம் இல்லையா? இது ஒன்றால் நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கொடுக்கப்பட்ட பணியை ஒன்றை வச்சு செய்து முடித்து அந்த அறிக்கைகளாக நிறைவேற்றப்படுறோம். எனவே இது என்ன சொல்லலாம்? இடைநிலை பணியை செய்யக்கூடியது நான் சொல்லலாம் இல்லையா? எனவே மேல்நிலை மேலாண்மை, இடைநிலை மேலாண்மை, கடைநிலை மேலாண்மை. அப்போ கடைநிலை மேலாண்மையினுடைய பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னு கேட்டேன்னு சொன்னால் மேல்நிலை மேலாண்மையில் வகுக்கப்பட்ட திட்டங்கள், கொள்கைகள், ஆணைகள் இவை எல்லாம் ஆணைகளாக கீழே வந்துடுது. இவங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பினை மட்டும்தான் இடைநிலை மேலாண்மை செய்கிறாங்க. ஆனால் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை செய்யக்கூடிய இந்த அத்தனை பணிகளையும் பணிக்களத்தில் தன்னுடைய மனித வளத்தை, முழு மனித வளத்தையும் பயன்படுத்தி பணியாற்றக்கூடிய நபர்கள் கடைநிலை பணியாளர்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த கடைநிலை பணியாளர்கள் தாங்கள் நிறைவேற்றிய பணியினுடைய அறிக்கைகளை அது என்ன சொன்னால் இடைநிலை மேலாண்மையிற்கு அனுப்பி வைக்கின்றனன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த உயர்நிலை மேலாண்மை மற்றும் இடைநிலை மேலாண்மை, கடைநிலை மேலாண்மையினுடைய பணிகள் ஒன்றே ஒன்று அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஒருவருக்கு கீழே ஒருத்தர், அதாவது அதிகாரங்கள் ஒப்படைக்கப்பட்டு பணி நிறைவேற்றப்படுகின்றன. மேல்நிலை மேலாண்மை இடைநிலை மேலாண்மையிட்ட ஒப்படைப்பாங்க. இடைநிலை மேலாண்மையர் கடைநிலை பணியாளரிடம் ஒப்படைக்கிறாங்க. கடைநிலை பணியாளர்கள் தங்களுடைய பணியினை செய்து முடிக்கப்பட்ட அறிக்கைகளாக மேல்நிலைக்கு அவை அனுப்பப்படுகின்றன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். கடைநிலை மேலாண்மையின் பணிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக கருதப்படுகிறது. காரணம் என்னென்னா பல்வேறு பணிகளை நம்ம என்ன சொன்னால் பணிகளாக ஒவ்வொரு பணியாளர்கள் யார் யார் என்னென்ன பணிகளை திறம்பட நிறைவேற்றுவாங்க என்பதனை சிறப்பீடுபாடு அறிந்து அவங்கள்ட்ட பணிகளை ஒப்படைக்கணும். அடுத்து என்ன சொல்லணும்னு சொன்னால் மேல்மட்ட அதிகாரிகள்ட்ட இருந்து ஆலோசனைகளெல்லாம் பெறப்பட்ட ஆலோசனைகளை எல்லாம் கீழ்ப்பணியாளர்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? நிறைவேற்றி கொடுக்குறாங்க. ஒழுங்கு நடவடிக்கைகள்லாம் சரியான முறையில் கடைபிடிக்கணும். இவ்வாறு கடைநிலை மேலாண்மையுடைய பணி ஒரு நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை அடைவதற்கு ஒரு அடிப்படை பணியாக கருதப்படுகிறது என சொல்லலாம்.